வணக்கங்க. இந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக கிரைண்டர் ப்ராப்ளம்னு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே மோட்டரை வந்து அவங்க கழட்டி வச்சிருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கழட்டி வச்சிருக்காங்க. மோட்டரை ஒழுங்காக கழட்ட தெரியாமல் கண்டென்சர் வயரெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்காங்க. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா காயிலும் பேரிங்கும் போயிடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்து காயிலும் பேரிங்கை கட்டி போடுங்கன்னு கட்டிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் மோட்டரோட சப்போர்ட்டிங் பட்டம் வந்து வீரல் விட்டுருந்தது. ஸோ அதையுமே வந்து வெல்டிங் வச்சாச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம வெல்டிங் வைக்கும் போது 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 100 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன ரீசன் கேட்கல. நான் கேட்டதுக்கு அவங்க அப்படியே மழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு காசை கொடுத்து அங்கே வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த பெல்ட் வந்து போடும்போது எப்பயுமே கொஞ்சம் டைட்டாக தான் போடணும். 2-3 வாட்டி வந்து நம்ம சுற்றி விட்டு சுற்றுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லூஸாக போட்டிங்கன்னா லோடு இழுத்து அரைக்காது. ஸோ நான் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் போட்டு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே ஒரு சுற்று லைட்டாக சுற்றி விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புது பெல்ட்ன்றதுனால நான் கொஞ்சம் டைட்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா லோடு இழுத்து அரைக்கும். கஸ்டமரையும் வந்து கூப்பிட்டு செக் பண்ணிக்க சொல்லிட்டேன். வரேங்க, பாய்ங்க. அடிக்காதுமா, அடிக்காது. என்ன பிடிச்சிருக்கேன்